Hi, Naro. This is Chris Balaji from the Chill Talks. ஆகச்சிறந்த ஆளுமைகளையும் நம்ம ஒரு விவாக பொருளில் வந்து நம்ம கொண்டு வரோம். ஒரு விவாதம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். மிக ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு விஷயத்தையும் நம்ம பகிர்ந்து இந்த செல் டாக்ஸில் தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுருக்கோம். அந்த ஒரு வரிசையில் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா, ஒரு டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு. அதுதான் ஆன்மீகம், தி ஸ்பிரிச்சுவல். ஸோ இதை பற்றி நான் வந்து ரொம்ப நாள் வந்து ரிசர்ச் பண்ணி அதை கேதர் பண்ணி அதை கரெக்டாக வந்து நம்ம செலுத்தணும் அப்படின்னு ஒரு இதாக இருந்தது. இதை வந்து ஒரு பலவிதமான எபிசோடாகவே போடலாம் இந்த இன்ஃபர்மேட்டிவை. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவாக என்ன வைக்கிறேன் அப்படின்னா, ஆன்மீகம் இன்றைய சமூகத்தில் எப்படி பார்க்கப்படுது, ஆன்மீகவாதிகள் எவ்வாறு கருதப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு இதை வந்து நான் சொல்கிறேன். ஆன்மீகம் அப்படின்னாலே ஸ்பிரிச்சுவல் இட்ஸ் ஈக்குவல் டு ஓல்டஸ்ட். அது ஒரு கிரிஞ்ச், அது ஒரு பர்டிகுலர் பீப்புள் தான் இருப்பாங்க. அது ஒரு ஏழ்மை, ஒரு பின்னடைவு, நாலேஜபிளே கிடையாது. அது கொஞ்சம் பின்னடைவா பேக்வேர்டா போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இது எல்லாம் ஒரு பின்பமே தவிர இது எல்லாம் ரியலே கிடையாது. ஸ்பிரிச்சுவல் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றது, ஒரு மிராக்கல், ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். லைஃப்ல நடக்கிற ஒரு உன்னதமான விஷயங்கள் வந்து பெர்ஃபெக்டான ஒரு டைமிங்லையும் ஒரு சூப்பர்பா இருக்கிற ஒரு மூமெண்ட்டை வந்து நம்ம குட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு குட் டைம் எவ்ரிடே நம்ம டைமா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஸ்பிரிச்சுவல்ன்ற ஒரு சில டெக்னிக்ஸ் மூலயமா வந்து நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள், ஆன்மீகவாதிகள் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. ஸோ ஆன்மீகவாதிகள்னாலே கஷ்டப்படுறவங்களாப்பா, ஏழைகளாப்பா, நம்ம இது வரைக்கும் அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கோம். குருமார்கள் அவங்களாம் என்ன காவி துணி போடுவாங்க, சாப்பாடுக்கு ஏதோ மடியேந்தி ஏதோ கேட்பாங்க, ஏதோ மூலையில உட்காந்துருப்பாங்க, ஒரு போர் அடிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, தியானம் தவம் இந்த மாதிரி இருப்பாங்க. அப்படித்தானப்பா அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க. யாசகம் கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆன்மீகம் கிடையாது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தப்பான ஒரு கண்ணோட்டத்தோட பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆன்மீகம் அப்படின்றது மிக உன்னத ஒரு நிலையை அடைஞ்சக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட். இது நம்ம பிரெயினுக்கும் அபவ்ல உள்ள ஒரு திங்கிங். ஏன் இப்ப சம்மந்தமே இல்லாம பிராக்டிக்கல் வேர்ல்டுல எதுக்கு அது வருது அப்படின்னா, இது என்ன ஒரு நடைமுறைப்படுத்துங்க, ஒரு பிராக்டிக்கலுக்கு வாங்க. நீங்க எதுக்கு நீங்க எங்கேயோ இல்லாத போய் கற்பழிச்சு, நம்ம இருக்கிறதே ஒரு விண்வெளி தான், நம்ம இருக்கிறதெல்லாம் வானம் தான், ஸ்பேஸ் தான். அந்த ஸ்பேஸ் தான் இங்கேயும் இருக்கு. பூமின்ற ஒரு பிளாட்டுக்கு மேல இருக்கிறது என்ன, வானம் தானே. ஸ்பேஸ்ல தான் நம்மளும் இருக்கோம். 9 பிளானட்ஸ்ல ஒன் ஆஃப் த பிளானட்ல தான் நம்ம இருக்கோம் அப்படின்றது உண்மை அப்படின்னா, இந்த லாஜிக் உண்மைன்னு புரியுதுல, இந்த லாஜிக் எவ்வளவு 100% ப்ரூவ்னு தெரியுதுல. இது 100% உண்மை அப்படின்னா அது ஏன் வந்து உண்மையா இருக்கக்கூடாது? இந்த லாஜிக் கரெக்ட் தானே. நம்ம இப்போ எர்த்துல தான் இருக்கோன்றதை யாராலையும் மறுக்க முடியாது இல்லையா? இந்த தாட் உண்மைன்னா ஸ்பிரிச்சுவல் இஸ் அ மிராக்கல், இட்ஸ் அ கிரேட் திங். அவங்க வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவங்க, கண்டு உணர்ந்து சொல்றாங்க அப்படின்றது அது ஒரு உண்மையான தாட்டு தானே. அதை மட்டும் ஏன் வந்து நம்ம ஏற்க மறுக்கிறோம்? அப்ப மட்டும் ஏகப்பட்ட லாஜிக் பாக்குறோம், ஏகப்பட்ட ஒரு பிராக்டிக்கலோட ஒத்து போறோம், நம்ம இது பண்றோம். சரி, நம்மளே ஒரு மேஜிக்கல் தான் மேன், மேஜிக்கா தான் இங்க இருக்கோம், மேஜிக்கான ஒரு உலகத்துல தானே இருக்கோம். நம்ப முடியுதா? ஒரு ஸ்கைல ஒரு 9 பிளானட்ஸுக்கு மத்தியில ஒரு எர்த் இருக்கு, அந்த எர்த்துக்கு மேல நம்ம இருக்கிறதே ஒரு வானமையா? நம்மளுக்கு ஒரு 100 இயர்ஸ்னு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜை கொடுத்துருக்கான், இது ஒரு லைஃப் டைமு. இதெல்லாம் வந்து உட்காந்து யோசிக்கிற அளவுக்கு மனுஷனுக்கு டைமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு, கமிட்மெண்ட். எதை பார்த்தாலும் காலையில எந்திரிக்கிறது, டே டு டே லைஃப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, காலையில எந்திரிக்கிறது, டிஃபன் சாப்பிட வேண்டியது, செருப்பை மாட்டிட்டு வேலைக்கு மெயின் ரோட்ல நாயை கூட கேவலமா போறது. யாரையும் நான் வந்து தாழ்த்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க, இப்படிதான் நடக்குது. மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ்ல இதே ஸ்பீட்ல போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க பிற்காலத்துல வந்து நீங்க எதையுமே நின்று யோசிக்க முடியாது மேன். என்ன மாதிரியான லைஃப்ல நீங்க நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்றது யாருக்குமே தெரியாது. நீங்க இந்த ஓடிட்டு நீங்க இப்படி நீங்க சம்பாரிச்சுட்டு நீங்க பின்னாடி ஓடிட்டே இருந்தீங்க அப்படின்னா, என்னைக்குதான் நீங்க ஒரு ரிலாக்ஸான மொமெண்டா இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்றது அது ஒரு கேள்விக்குறியாவே போகும். நாளடைவுல பின்னாடி நம்ம ஃபீல் பண்றதுக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி ஒரு அலர்ட்னஸ் வந்து இருந்தோம் அப்படின்னா, பின்னாட்கள் நம்ம ஒரு கவலை இல்லாத, ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு லைஃபை வந்து நம்ம கொண்டு போய் ஈஸியா போய் அடையலாம் அப்படின்றது தான் நம்மளோட கருத்து. ஸோ இப்போ டாபிக்ல வருவோம். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் வந்து ஏன் இப்போ வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, ரொம்ப இதா இருக்காங்க? எங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்த்தாலே சாமி கும்பிட சொல்றாங்க, சித்தர்களை சாமி கும்பிட சொல்றாங்க, மகான்களை வழிபட சொல்றாங்க. வள்ளலாறு, அவரு அகத்தியர் சித்தர்,
இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச சாய்பாபா, இந்த மாதிரி ஆட்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு இவங்களோட என்ன சொல்றது அவுட்ஃபிட், இவங்களோட லைஃப் ஸ்டைலு எல்லாமே ரொம்ப சிம்பிளா சாதாரணமா இருக்கும். ஆனா இவங்கள ஃபாலோ பண்றவங்க மிகப்பெரிய ஆளுங்க. நம்ம ஒரு பர்ட்டிகுலர் மென்டார்ஸ வந்து வச்சிருப்போம். அந்த மென்டார்ஸ் வந்து இவங்கள வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒரு தீட்சை வாங்குறாங்க. இவங்களோட குருக்கள வந்து வழிபடுறாங்க. அவங்க ஒரு ஆன்மீக குருவா மாறிடுறாங்க. அவங்களோட பீப்புள்ஸ்க்கு வந்து வழி நடத்துறாங்க. தீட்சை குடுக்குறாங்க, வழங்குறாங்க. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. யாரையும் வந்து பேர் சொல்றேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆக்சுவலி வந்து நிறைய நிறைய பேரை வந்து பேர் கூட நான் யூஸ் பண்ணல. யாரோட நேமை நான் யூஸ் பண்ணி நான் எதுவும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் கொண்டு வரல. மோஸ்ட்லி சுவாமிஜிஸ், குருஜிஸ் யாரா இருந்தாலுமே இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி ஒரு ஹைஃபையான ஒரு வாழ்க்கையை தான் வந்து வாழ்றாங்க. சின்ன யங்ஸ்டர்ஸ்ல சாமியாரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் வயசானவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஹைஃபையான ஒரு வாழ்க்கையை தான் வந்து வாழ்றாங்க. ஏன் உதாரணத்துக்கு இப்போ ஓஷோ எடுத்துக்கங்க. ஓஷோலாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி. அவர்கிட்ட வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரே ஒரு ஏகப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருந்தாரு. கணக்கிலே கிடையாது. ஒருத்தன் ஒரு